மகிழ்வித்த மகிழ் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகிழ் குழுவிலிருந்து இந்துமதி ஆர்ப்பை பேசணுமா. ஸோ மகிழ்வித்த மகிழ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட மைண்டு ஒரு 5 விஷயம் ஞாபகம் வரும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே போனால் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். ஸோ மகிழ்வித்த மகிழ் டீம்னு சொன்னாலே வீட்டில் இருந்து ஜாப் கிடைக்கும். தென் ரெண்டாவது விஷயம் ஞாபகம் வரும், ஓகே சம்பாதிக்க மட்டும் போகாது, சேமிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குற பாடத்தை இங்கே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரும். அதையும் தாண்டி கோல்டு காயின் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது மகிழ்வித்த மகிழ் டீமில் எல்லாருடைய பெண்களோட கையிலையும் கோல்டு காயினை சேர்க்கணுங்கிறது நம்ம டீமோட ஆசை. அதையும் தாண்டி எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐபி அதை மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுப்போம். அதையும் தாண்டி தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக செல்வமகன் சேமிக்கணும். இது எல்லாமே மகிழ்வித்த மகிழ் டீமுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு புது அடையாளத்தை தேட போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்துடன் நான். மகிழ்வித்த மகிழ் டீமோட ஒரு அழகான அத்தியாயமாக இருக்கிற இந்த ஆரோக்கியத்துடன் நான் ப்ராஜெக்டில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். பெண்மையை நேசிப்போம். இது வரைக்கும் பெண்கள் அப்படின்னு தாண்டி பெண்களுக்குள்ள உள்ள ஒரு அழகான ஒரு குணம் என்ன அப்படின்னா பெண்மைன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்மையை நேசிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 விதமான விஷயம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்ன ரீசனுக்காக இதை ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏன் இது இல்லை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, என்னென்னமோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொன்ன உடனே ஒரு கன்ஃபியூஷனில் பார்ப்போம். பட் இது ரொம்ப ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக தான். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமனோட ஹெல்த் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பெண்மை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு அழகாக எந்த ஒரு பாலினத்துக்கும் இல்லாத ஒரு அழகான உறுப்பு என்ன அப்படின்னா கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கருவறை கொண்ட ஒரு அழகான ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது பெண்கள் தான். அப்போ கருவறை அப்படிங்கிறது கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கும்போது ஆனால் அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலை, அதுக்கும் நமக்குமான உறவு சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு சில பிரச்சனைகள் வரும். பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம், பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, குழந்தை இல்லாத பிரச்சனையாக இருக்கும், மெனோபாஸ் டைம் அதாவது பீரியட்ஸ் முடிய போகிற டைமில் நிறைய ப்ளீடிங்காக இருக்கும், அவங்களால மேனேஜே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், முன்ன பின்ன பீரியட்ஸ் வரும், இன்றைக்கி இருந்துச்சுன்னா 4 மாதம் கழிச்சு தான் வரும், இப்படி மாறி மாறி வரும். டேப்லெட் போட்டால் தான் வரும், இல்லை இன்ஜெக்ஷன் பண்ணால் தான் பீரியட்ஸ் வரும், இந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை சில பேர் என்ன வெள்ளப்படுறது இருக்கும், இன்னும் சில பேர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது என்ன பீரியட்ஸ் வந்தாலே படுத்து உருளுவாங்க, முதுகு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், இதே மாதிரி ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சின்ன வயசில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 13 வயசு 14 வயசில் பெண்களை பருவம் அடைவாங்க. ஆனால் இப்போ 8 வயசு, ஏன் சில பேர் 6 வயசு 7 வயசு பெண்கள் கூட சில இடங்களில் இளம் வயதிலேயே பருவம் அடைஞ்சிடறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வச்சிருக்க பேரண்ட்ஸுக்கு இன்னொரு பயம் இருக்கும். அப்போ இந்த குழந்தையோட கர்ப்பப்பை எவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கும், வளர்ந்துருக்காதா, இல்லை சரியாக தான் வேலை செய்யுமா, நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆகும். சின்ன வயசுல ஒரு பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சரில். அவங்களோட ஏஜ் வந்து ஏற எவ்வளோ டைம் வந்து அந்த கர்ப்பப்பை வேலை செஞ்சுட்டே இருக்கும், மந்த்லி பீரியட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மேபி அது வந்து லாஸ்ட் டைம் சில பேருக்கு என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் சில பேருக்கு வந்து சர்விக்கல் கேன்சர் முதற்கெல்லாம் வருது. அப்படிங்கிறப்போ இனிஷியலாக சில விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்போது சின்ன விஷயங்களாக நம்ம இப்போ விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். சின்ன மாற்றத்தை பண்ணணும். மாற்றத்தை பண்ணாலே உங்களுடைய லைஃப் மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு 1 day வெபினார் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ 1 day ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பெண்களுக்காக. அப்போது நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு புண்ணியம் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்மளுடைய 100% பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 50% பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சில 50% பெண்கள் சத்தான ஆகாரம் சாப்பிட்றாங்க, சத்தான ஊட்டச்சத்து பொருட்கள் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் 50% பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நார்மலாகவே இருக்குது. அதுலேயும் 50% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள 2 கேட்டகரி நம்ம பிரிக்கணும். அப்படின்னா அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு என்ன ஆகும், ஓகே ரொம்ப வந்து யூட்ரஸ் ரிலேட்டட் நிறைய விஷயம் இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான் வந்து ஒரு லைட்டாக பெயின் இது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செகண்ட் குழந்தை பிறக்கும்போது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி தான் மாறி வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இவங்க 2 கேட்டகரி பீப்புளாக பிரிக்கலாம். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எப்போவுமே இப்படி தான் வலிக்கும், எல்லா மாதமும் வலிக்கும், பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, கால் வலிக்கு தான் அப்போ பீரியட்ஸ் வரப்போகுது, எனக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்கணும். அவங்களே அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பிலீவ் சிஸ்டத்தை வச்சுட்டு அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் இது கண்டிப்பாக ஏதாவது வழி இருக்கும், அந்த வழியை தேடலாமே அப்படின்னு கொஞ்சம் பேர் போவாங்க. அப்போ என்ன ஆகுனா, நமக்கு இதுதான் என் தலையெழுத்து இதுதான் எனக்கு இப்படி தான் நடக்கும் புலம்பிக்கிட்டே இருக்காமல், புலம்பிகிட்டு இருக்க மக்களில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எவ்வளோ நாள் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்குது, ஒரு கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி இருக்கும், அந்த வழியை தேடுவோம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான பாதை தான் மகிழ்வித்த மகிழ் டீம் இப்போ உருவாகியிருக்கு. அந்த தேடுறப்பவங்கள 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு டாக்டரை போய் நம்ம என்ன பண்ணலாம், கன்சல்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இன்னும் சில பேர் ஹெல்த் ரிலேட்டட் நம்ம லைஃபை மாற்றிப்போம், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெல்த் ரிலேட்டடாக தன்னோட வாழ்க்கையை மாற்றிட்டு போவாங்க. ஸோ டாக்டர்கிட்ட போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, மந்த்லி டாக்டர் பார்ப்பாங்க, ஒரு 6 to 7 months
ரெகுலர் டேப்லெட் எடுத்துப்பாங்க. அப்புறம் சரியான மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப என்ன அந்த மாத்திரையோட வீரியம் குறைய உங்கள் உடம்புலேருந்து குறைய திரும்ப அதே பிரச்சனை 1 வருஷம் கழிச்சு திரும்ப வரப்போகுது. அப்போ என்ன ஆகும்? ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு போகிறது தான். அப்போ டாக்டர்கிட்ட போனால் இந்த வருஷம் போனீங்களா, அடுத்த வருஷம் திரும்ப போகிற மாதிரி இருக்கும். அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணணும், டாக்டருக்கு போய் டிப்ஸ் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் போது. அப்போ என்ன ஆகும்? இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம லைஃப்பை மாற்றணும். நம்ம ஹெல்த்தியான லைஃப்னா ஃபுட்டு சாப்பிடணும் அது பண்ணு சொல்லுவாங்களா? இந்த மீட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதாவது நம்ம 5 AM வெபினார் இருக்கு இல்லையா, அதுலேயும் 21 days சேலஞ்சில் நான் சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா, கைடட் மெடிடேஷன் சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா, அதாவது உங்களுடைய இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள உங்களை விசுவலைசேஷனுக்குள்ளே நம்ம பேசுவோம் இல்லையா, நமக்குள்ளே நம்மளே பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோம். அந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய உள் உறுப்பான ஒரு அழகான ஒரு உள்ளுறுப்பான கர்ப்பப்பை கூட பேச போகிறீங்க. உங்களுடைய கருவறையோட நீங்கள் பேச போகிறீங்க. அந்த கருவறை என்னெல்லாம் எதிர்பார்க்குது உங்ககிட்ட, நீங்கள் என்னெல்லாம் அதுக்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, என்ன செய்யாதீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அதுன்னு ரொம்ப தெளிவாக அந்த கர்ப்பப்பைன்னு உங்களுடைய உள் உறுப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றின செயல்பாடு. ஏன் பீரியட்ஸ் வருதுன்னே கூட எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் பீரியட்ஸ் வருது, ஏன் ஸ்டார்டிங் பிறந்ததுலேயே நமக்கு ஏன் பீரியட்ஸ் வரல, ஏன் இப்போ தான் வருது, ஒரு 10 வயசுக்கு மேலே தான் நமக்கு பீரியட்ஸ் வருது, ஏன் 40 வயசுக்கு மேலே ஏன் அந்த பீரியட்ஸ் வர மாட்டேது, இந்த மாதிரி பீரியட்ஸ் பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பீரியட்ஸ் பற்றின ஒரு புரிதலும். ஸோ இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஜேர்னியாக என்ன அப்படின்னா அந்த மனம் சார்ந்த பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா எல்லாத்துலேயும் காரணம் என்னுடைய பிலீவிங் சிஸ்டம் தான். நம்மளுடைய பிலீவ் சிஸ்டம் என்னோட அக்காவுக்கு இப்படி தான் இருந்துச்சு, என் அம்மாவுக்கு இப்படி தான் இருந்துச்சு, என்னோட சித்திக்கு இப்படி தான் இருந்துச்சு, என் தங்கச்சிக்கு இப்படி தான் இருந்துச்சு, இல்லை எனக்கு இப்படி தான் இருந்தது, என் குழந்தைக்கு இப்படி தான் இருக்கும். இப்படி ஒரு பிலீவ் சிஸ்டத்தை வச்சுட்டே இல்லாமல் அது ஒரு குரோமோசோம் மாதிரி ஒரு DNA மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகாமல் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிவிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தலைமுறையும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகணும், உங்களுடைய அந்த பிலீவ் சிஸ்டத்தை மாற்ற போகிறோம். மனம் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்க போகிறோம். 1 hour செஷன் தான். அந்த 1 hour செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு PDF மெட்டீரியல் கொடுப்பாங்க. அந்த PDF மெட்டீரியலில் உங்களுக்கு அந்த ஃபுட் சார்ட் கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்ன ஃபுட் சார்ட், நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் வைக்கீங்களோ உங்களுக்கான ஃபுட் சார்ட் என்னென்ன நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நிறைய விஷயமான டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ்க்கு வீடியோவும் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த எக்ஸசைஸ் பற்றின அது பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுது, அந்த எக்ஸசைஸோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் அந்த PDFல இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபுட் சைக்கிள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வந்து மனம் சார்ந்த பயிற்சியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே அந்த கைடட் மெடிடேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸ் வரப்போகிறது ஒரு 14 days 10 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 3 முறை அந்த கைடட் மெடிடேஷன் ஆடியோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேட்டு பார்ப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் ஒன்றா குறைய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ என்ன ஆகுனா இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து கமிங் சாட்டர்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 55 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செஷனுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மகவித்த மகட்டின் உறுப்பினர்கள் யாராவது தெரியும்னா அவங்க மூலமாக நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது சந்தோஷம் தான். இல்லை நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வெளியில் எங்கேயாவது பார்க்குறீங்க, யாராவது இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் காட்டியிருப்பேன் 4020 முடிகிற ஒரு நம்பர். அந்த நம்பருக்கு இதுமாதிரி பெண்மையை நேசிப்போம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பெண்மையை நேசிப்போம்னு நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்க, டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு குரூப்பில் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 55 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களை ஒரு குரூப்பில் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ரொம்ப வேல்யூபிள் செஷனாக இருக்கும். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய புரியாத விஷயங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போவீங்க. ரொம்ப வேல்யூபிளாக இருக்கிற இந்த 1 hour செஷனுக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கிறோம். யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அட் த சேம் டைம் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்காக மகவித்த மகள் டீம் கொடுக்க காத்துட்ருக்கு. அதே நேரத்தில் நம்ம மகவித்த மகள் டீமில் இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன சொல்லிப்பேன், 2025 மகவித்த மகள் டீம் மெம்பர்ஸோட டார்கெட் என்ன ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபாயில் சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் 25 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த 25 rupees ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம டீமில் அடுத்தது நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 2025 சும்மா இல்லாமல் ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அந்த 25 ரூபாய் சேமிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றங்கள் வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயத்தை கடவுள் முன்னாடி கொடுப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி நிறைய பார்ட் டைம் ஜாப்க்காக மகவித்த மகள் டீம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.